ஏதோ சாரை பத்தி சொல்றான். அப்படி எந்த சாரா இருக்கும் தெரியல, எனக்கு யாரும் தெரியல. யாருங்க? சார் தான். இவனா? கோவக்காரப்பா. இவன் கோவக்காரன். ஆடா ஏயா நீ வேற, அவன் தாடியை வச்சுதான் ஏமாத்திக்கிருக்கான். என்னடா அவனே ரவுடி போய் மாதிரி இருக்க, அவங்கள போய் ஏன்டா பேசிட்டு இருக்க? எப்படி சொல்ற? தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு ஆள் பார்க்க ஒரு மாதிரி சைஸா பாக்குறான்டா. ஆடா பரதேசி, அவன் உன்னை பார்த்து பயந்துக்கிருக்கான்டா. தாடியெல்லாம் வச்சிருக்காரு, சாருன்னு 100 வாட்டி சொல்லிருக்கான். என்ன பார்த்து உன்னை பார்த்து பாத்தியா? உன்னேவே பார்த்து பயப்படாலும் அப்ப அவன் எவ்வளவு டம்மியா இருப்பான். என்ன அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போ. இன்ஃபேக்ட் டெஃபினட்டா எனக்கு பெரிய நம்பிக்கை என்னன்னா, அக்டோபர் 10th வரும்போது ஒரு மாசம் ஃபுல்லா டாக் ஆஃப் த வேர்ல்ட் வில் பி கங்குவா. அதை நான் கேரண்டி. டாக் ஆஃப் த வேர்ல்ட், நான் சொல்றது இந்தியா மட்டும் சொல்ல, டாக் ஆஃப் த வேர்ல்ட் வில் பி கங்குவா தான். இப்படிப்பட்ட ஒரு பெரிய பிரம்மாண்டமான படைப்பை ஒரு ப்ரொடியூசர் கொண்டு வந்திருக்காரு வரும்போது ஞானவேல் சாருக்கு ஒரு பிரமிப்பான ஒரு பெருமை மிக்க படைப்பா தான் வரும். But any creator, any director in Indian film industry வாயை பொளந்து பார்க்க போறாங்க. கையில இன்னைக்கு வந்த பாஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். டிசம்பர் மாதம் எந்த டேட்னு அனௌன்ஸ் பண்றோம். இதே பாஸோட இங்க சக்சஸ் மீட் நடக்கும். சரிங்களா? பேன் இந்தியா ரெக்கார்டோட இங்க சக்சஸ் மீட் எல்லா வேர்ல்டு வைடு இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸையும் கூப்பிட்டு இங்க நடக்கும். சோ இத பாஸ் அப்படியே கையில வச்சுக்கங்க. திருப்பி கொண்டு வரேன், நான் டேட் அனௌன்ஸ் பண்றேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, கங்குவா எனக்காக திங்க் பண்ண கதை தான். இது டெஃபினெட்லி ஞானவேல் கிட்ட சொல்லியிருப்பாங்க, சார் இது இவ்வளவு நல்லா இருக்கே, கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி நாமளே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா பண்ணிட்டாங்க. என்னமோ தெரியாது, டெஃபினட்டா. எனிவே இது பண்ண இதுக்கப்புறம் எனக்கு ஒரு சிவா பண்ணுவாரு. ஓட்டு கேட்டு ரோடா போய் நம்ம நிக்காத வடலாம் கேட்க சொன்னீங்க. பத்தாததுக்கு சின்ன பிள்ளை காலெல்லாம் என்ன விழுக சொன்னீங்க. நானும் விழுந்து எந்திரிச்சு. ஆனா 39 ஓட்டை வாங்கிட்டு பெட்டியே திட்டி போயிருவாங்க. ராத்திரி பூரா தூக்க விடாம அடிச்சு டார்ச்சர் பண்ணுங்க பாரு. அதை மட்டும் என்னால தாங்க முடியலடா. அது கூட பரவாயில்லடா, விடுறா. 39 ஓட்டை வாங்கிட்டு டேட் அனௌன்ஸ் பண்றோம். இதே பாஸோட இங்க சக்சஸ் மீட் நடக்கும். பேன் இந்தியா ரெக்கார்டோட அத ரிசல்ட்டுக்கு முன்னாடி ஓட்ட வச்சுக்க பாரு. இதெல்லாம் அந்த ஆட்டோ அடிக்க தாங்காதுடா. 1000 crore எதிர்பார்க்கலாம். நான் 2000 crore எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நீங்க என்ன 1000 crore அக்செப்ட் பண்றீங்க? ஐயோ சாரி. சார், எங்க அண்ணனுக்கு ஒரு சாலிடான ஒரு படம் கொடுத்துருங்க. எங்க அண்ணனுக்கு ஒரு நல்ல படத்தை கொடுத்துருங்க. எங்க அண்ணனுக்கு இது செஞ்சிருங்க, இது பண்ணுங்க சொல்லிட்டே இருந்தாங்க அவங்க. ஓகே, உங்க அண்ணனுக்கு, நம்ம சூர்யா சாருக்கு இந்த திரைப்படம் மனசார நம்பிக்கையா சந்தோஷமா சொல்றேன், ஒரு மாபெரும் வெற்றி படமா இருக்கும். ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. கேவலம் படு கொலை. ஞானவேல் ராஜா முடிஞ்சான், ஒழிஞ்சான். தலையில அப்படியே அடிச்சுக்க வேண்டியதான் நானு. உலகத்திலேயே ஒன்னா நம்பர் மட்டிக்கும் நான் நினைச்சேன். என்ன மிஞ்ச ஒருத்த வந்துட்டான். ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டோட்டலா சூர்யா சாரோட லைஃப் டைம் கலெக்ஷன்ஸு அதான், அது ஆடியன்ஸுக்கு இந்த நேரத்தில் ஒரு புது கண்டென்ட், புது ஒரு வேர்ல்டு ஆடியன்ஸுக்கு ப்ரெசென்ட் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நானும் பழிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் நான் அடிக்கிறது. பார்ட் 2 பண்ணணும், வைல்டாக இருக்கும், இன்னும் வைல்டாக இருக்கும். எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. டேய், நான் செத்துறேன்டா.
I met Ajit sir recently and he said like, இப்ப தெரியுதா நான் யஷ்வா சார் விடலன்ட்டு he said. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.